வணக்கம். இன்றுடன் 19வது நாள் ஆவதால் மூலதன பொருட்கள் வருவதிலும் சிக்கல், உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் செல்வதிலும் தாமதம். கர்நாடகாவில் காவிரி நதிநீர் பிரச்சினையால் கரூரில் மட்டும் ரூபாய் 200 கோடி டெக்ஸ்டைல் வர்த்தகம் பாதிப்பு. இந்நிலை நீடித்தால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம். கர்நாடகாவில் கடந்த 19 நாட்களாக காவிரி நதிநீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து கன்னட இயக்கத்தினர் தாக்குதல் நடத்துவதோடு ஆங்காங்கே தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்கள், லாரிகள், கண்டெய்னர்கள் ஆகியவைகள் மட்டுமல்லாமல் தமிழர்களின் தாக்கி வரும் சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தமிழர்களுக்கு சொந்தமான வாகனங்களும் தீயிட்டு கொளுத்தப்படுகின்றது. இந்நிலையால் கரூர் மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் முற்றிலும் தேக்கமடைவதோடு உற்பத்தி தேவையான பொருட்களும் மும்பை வழியாக கர்நாடகா வந்துதான் தமிழகம் வரும். ஆனால் இந்த பிரச்சனையை தொடர்ந்து நாள் ஒன்றுக்கு ரூபாய் 10 கோடி வீதம் தேங்கி இன்றுடன் 19 நாட்கள் ஆவதால் ரூபாய் 200 கோடி வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் காவிரி நதிநீர் பிரச்சனையால் நடைபெறும் தகராறு தமிழகத்திலிருந்தும் கர்நாடகாவிலிருந்தும் வாகனம் செல்லாமல் அதன் மூலம் பாம்பே, டெல்லி ஆகிய வழியாக செல்லும் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதோ அதனால் அங்கிருந்து ஜவுளித்துறைக்கு வரும் பொருட்களும் வராமல் இங்கிருக்கும் தயார். ஆகவே இந்நிலை நீடித்தால் ஜவுளி தொழிலை நம்பியுள்ள லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் தீபாவளி வரவுள்ளதையடுத்து மத்திய மாநில அரசு ஏதாவது மேல் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே டெக்ஸ்டைல் தொழில் சீர்நிலை அடையும். ஆகவே இந்த நடவடிக்கையை துரித வேகத்தில் எடுக்காவிட்டால் ஜவுளி தொழில் முற்றிலும் நலிவடைவதோடு இதனை நம்பி இருக்கும் டைலர்கள், டெக்ஸ்டைல் பணியாற்றும் தொழிலாளர்கள், ஏற்றுமதி நிறுவனத்தில் பணியாற்றுபவர்கள் என்று லட்சக்கணக்கான நபர்களுக்கு பணியில்லா திண்டாட்டம் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது.